மொபைல் ஃபோன் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. டிசம்பர் மாதம் ஒரு ரேட் இருக்கும், ஜனவரி மாதம் ஒரு ரேட் இருக்கும். எல்லா கடையிலையும் வந்து நீங்கள் வந்து ஃபோன் கேட்கும்போது டிசம்பர் மாதம் தான் இந்த ஃபோன் வாங்கணும், 15,000 இருந்துச்சு, இப்போ என்ன நீங்கள் 2,000 அதிகமாக சொல்கிறீங்கன்ட்டு இந்த கடைக்காரங்கிட்டே போய் சண்டை போடாதீங்க. எந்த மொபைல் கடைக்காரங்கிட்ட என்கிட்ட மட்டும் இல்லை, யார்ட்டையுமே போய் சண்டை போடாதீங்க. ஏன்னா ரேட்டு உண்மையிலேயே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கப்பா, நம்புங்க. அப்போ இல்லாட்டி ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த நியூஸ் எடுத்து பாருங்கள், ஏதாவது சன் நியூஸில் போய் பாருங்கள், பழைய செய்தி எடுத்து பாருங்கள். மொபைல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரேமோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மொபைலில் ரேம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் வச்சிருப்பீங்க 4GB ரேமு, 8GB ரேமு, 12GB ரேம்ட்டு. அந்த ரேமோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லா ஃபோனுமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து எல்லா ஃபோனுமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 20,000க்குள்ளே நீங்கள் வாங்குற ஃபோனு 2,000 கூட கிடைக்கும். ஜனவரியிலேருந்து 30,000 40,000 ஃபோன்லாம் உங்களுக்கு 5,000 10,000 வந்து கூட்டிட்டாங்க. 1,00,000 ரூபா ஃபோன்லாம் உங்களுக்கு 10,000 15,000 வரைக்கும் கூட்டிட்டாங்க. இப்போ என்னோட ஃபோனே 15,000 அதிகமாக தான் வந்து சேல்ஸே பண்ணாங்க. 95,000 ரூபாய்க்கு இருந்த ஃபோனு நான் 1,10,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து 15,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு. அப்படி பார்க்கும்போது 10,000 15,000 ஃபோனில் 2,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, ஃபோன் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சாம்பிளுக்கு விவோட Y31 இருக்குன்னு வச்சுக்கோங்க. விவோவில் இப்போ அதான் வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதே ஃபோனு இந்த ஜனவரியிலேருந்து 17,000 ரூபா. 15,000க்கு விற்ற ஃபோனு இப்போ வந்து 17,000 ரூபா. அதனால் வந்து எந்த மொபைல் கடைக்காரன்ட்டு போய் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களாம் உண்மையாக தான் சொல்கிறாங்க, ஃபோனோட ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க.